ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் 8 மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கடுகும் கூட சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தக்காளி அண்ட் துருவுன கேரட் சேர்த்துருக்கேன். நம்ம ரொம்ப சின்னதாக துருவுற மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி கேரட் துருவி வச்சு நான் துருவிருக்கேன். கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். கேரட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் கூட குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அவங்க கண் பார்வைக்கு. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், கேரட் எல்லாம் நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க. இதை நல்லா வெந்து வரட்டும். ஸோ இப்போ இது வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வறுத்த ரவை தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ வறுத்த ரவையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவைனா லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கேரட் சேர்க்குறதுனால அளவு நிறையா வந்துருங்க. வெந்ததுக்கப்புறமா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரவையை கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பன்னீரை நான் இப்படி துருவி வச்சுருக்கேன். பன்னீர் நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேன். கட் பண்ணி போட்டால் குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது. பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் அப்படியே போடுங்க. சின்ன குழந்தைனால நான் அந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஸோ இதை ரவை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பாயிலான நம்ம இதில் தானே தயாரிக்கிறோம். ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப மெல்லும் போது ஹார்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, பல்லு இல்லாததுக்கு அதுக்கும். அதனால் ஒரு பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் லைட்டாக நீங்கள் வேக விட்டாலே போதும். அது பன்னீர் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ப்ரோட்டீனான உணவும் கூட. குழந்தைங்க பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க, தயிர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் ரெடி பண்ணலாம். வீட்லேயே தான் நான் அதை ரெடி பண்ணுறது. கடைகளில் இப்போல்லாம் பன்னீர் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ பெட்டர் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம திருப்தியாக கொடுக்கலாம். ஸோ இப்போ அதை லைட்டாக ரெண்டையும் கலந்து விட்டுக்கோங்க. தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. நல்லா அதை மேஷ் பண்ணி விட்டுருங்க. இதில் போட்டிருக்க தக்காளி தோலெல்லாம் நீங்கள் ஊட்டும் போதே ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிடுங்க. நான் என் குழந்தைக்கு எப்போயுமே கையில் தான் ஊட்டுவேன். அதனால் கையில் நான் ஊட்டும் போதே அந்த தக்காளி தோல் ஏதாவது தட்டுப்பட்டுச்சுன்னா அதை நான் எடுத்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ஸ்பூனில் ஊட்டுறவங்களா இருந்தீங்கன்னா முன்னாடியே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கூழ் இந்த மாதிரி செய்யும்போது ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. சாதம் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது நல்லா கையிலே இல்லை மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது ஒரு காய்கறியோ ஏதோ மேஷ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். அங்கங்கே இந்த தக்காளி தோல் தெரியுது. அதை நான் ஊட்டும் போதே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ குழந்தைங்களுக்கு இதை காலையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டுருவாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. 8 மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.